ஹாய் ஆல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கிளாஸ் 4 ஆரி கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்னுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இது கிளாஸ் 4 போயிட்டுருக்கு, ஷார்ப் எட்ஜஸ். ஓகேவா? ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பயுமே பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயினை நம்ம இந்த சைடு போகிறோம். ஸோ நம்ம இந்த சைடு போகிறதா இருந்தால் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி இந்த சைடு ஒரு செயின் குட்டியாக, அது லாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டியாக, ரொம்ப குட்டியாகவே போடணும். இப்படி லாக் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணோம்னா நமக்கு குட்டியாக போட்டுட்டு, நம்ம டர்ன் பண்ணியுமே லாங் செயின் போடக்கூடாது. குட்டியாக செயின் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் நீட்டாக கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம இந்த சைடு போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்போசிட் சைடு என்ன, இதுதான். இந்த பக்கம் ஒரு குட்டி லாக் இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடுமே ஒரு குட்டி லாக். முடிஞ்ச அளவுக்கு நம்ம செயினை குட்டி குட்டியாக போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு நான் முன்னாடி உள்ள 3rd கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்து எப்படி எண்டு நாட் போடுறது, விசிபிளாக தெரியாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் ஷார்ப் எட்ஜ் எவ்வளோ அழகாக நீட்டாக கிடச்சிருக்குன்னு. ஒன் மோர் நான் ட்ரையல் சொல்லி காட்டுறேன். இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த சைடு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். அகெயின் இப்படி டர்ன் பண்ண போகிறோம். அகெயின் இப்படி. இது எப்படி செயின் போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பேக் ஸ்டிச் போடாமல் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு அகெயின் ஒரு குட்டி செயின் போடணும். போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்பயும் மாதிரி செயின் போட்டு வரலாம். நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைடு என்ன, இந்த பக்கம் ஒரு குட்டி லாக் போட்டு அகெயின் ஒரு குட்டி லாக். சேம் அதே மாதிரி ஒரு குட்டி லாக், அகெயின் ஒரு குட்டி லாக், நார்மலாக ஸ்டிச். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜ் இதில் காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிவிட்டு ஷார்ப் எட்ஜ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக போட்டு பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் போட போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு புரிஞ்சு அடுத்த வீடியோவில் நான் அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ.